பிரியமானவர்களே, இந்த நாளிலும் அனுதின ஜெப வேளைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9, 11, 13 மற்றும் 19வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபங்களை ஏறெடுக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிமையான நாளிலும் தகப்பனே, நீர் எங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவர்களாக நீர் எங்களை மாற்றியிருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 9வது வசனத்திலே நாங்கள் அநியாயக்காரர்களாக, வஞ்சிக்கப்பட்டவர்களாக, வேசி மார்க்கத்தாராக, விக்கிரக ஆராதனைக்காரராக, பல்வேறு விதமான பாவ பழக்கத்திலே இருக்கிறவர்களாய் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவர்களாய், சுதந்திரிக்க கூடாதவர்களாய் இருந்த எங்களை ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நீர் எங்களை அழைத்தீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீர் எங்களை கழுவின தயவுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கி உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே எங்களை நிலைநிற்கச் செய்து உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த, உம்மை துதிக்க நீர் எங்களுக்கு பாராட்டின இந்த இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்கள் உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராய் இருங்கள். அவர் உங்களுக்கு நீதியை செய்கிறது போல நீங்களும் நீதியை செய்யுங்கள் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே, கிறிஸ்துவுக்கு உள்ளான நீதியை நாங்கள் சுதந்திரிக்கும்படி நீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்து உம்முடைய பிள்ளையாக எங்களை மாற்றி மறுரூபப்படுத்தின தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, 13வது வசனத்திலே நீங்கள் கர்த்தருக்கு உரியவர்கள், கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனத்தின்படியே நாங்கள் தேவாதி தேவனுக்கு சொந்தக்காரர்களாக எங்களுடைய ஆவியும் ஆத்துமாவையும் நீர் உரிமை உள்ளவராக இருக்கும்படி தேவனே, நீர் எங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாடு மரண புண்ணியங்களுக்குள்ளாக எழுப்பின தயவுக்காய் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள் விளங்குகிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கிறிஸ்து இயேசுனுடைய சரீரத்தின் அவயவங்களாக நீர் எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 19வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, கர்த்தரோடு கூட இசைந்திருக்கிற எவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்ற வேத வசனத்தின்படி நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய ஆவியினாலே இணைக்கப்பட்டிருக்கிறவர்களாய், இசைந்திருக்கிறவர்களாய் ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணும்படி எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயமாக நீர் மாற்றி மறுரூபப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆண்டவரே ஆலயங்கள் இருந்தாலும் நீர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஆலயமாய், உம்முடைய நீதியின் ஆலயமாய், உம்முடைய மகிமையின் ஆலயமாய், உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி சம்பாதித்த ஆலயமாய் ஆண்டவரே, நீர் எங்களை மறுரூபப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தங்கி நீர் வாசம் பண்ணும்படி உம்முடைய தயவுள்ள சித்தத்தை எல்லாம் எங்களுக்குள்ளும் எங்களுக்கென்றும் எங்கள் மூலமாயும் உம்முடைய நாம மகிமைக்கென்றே நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருந்து ஆண்டவரே தகப்பனே, ஜெபங்கள் ஏறெடுக்கும்படியாய், சுகம் வல்லமை விளங்கும்படியாய், அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருந்து நீர் வாசம் பண்ணும்படியாய், இந்த ஆலயத்தை நீர் தெரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு நேராய் அநேகரை அழைத்து கொண்டு வருகிற ஒரு பாத்திரமாய் எங்களை மாற்றி மறுரூபப்படுத்தும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவாதி தேவன், வானாதி வானம் கொள்ளாத மகத்துவம் உள்ள தேவன் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரையத்துக்கு கொண்டு ஆண்டவரே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய ஆலயமாக நீர் மாற்றி மறுரூபப்படுத்தி இருக்கிற தயவுக்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்கள் மூலமாய் அநேகரை நீதிமான்களாக்கவும், கர்த்தருக்கு உரியவர்களாக அவர்களை மாற்றவும், உம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக அவர்களை மறுரூபப்படுத்தவும்
எங்களை எடுத்து வாக்கு வரம் வல்லமையினாலே பயன்படுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.